பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய சூறாவை தான் பார்க்க போறோம். அல்லாஹ்விடத்துல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்பிக்கையை தரக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய ஒரு சூறான்னு நம்ம இதை சொல்லலாம். இன்னும் பாத்தீங்கன்னா அல்லாஹ் ஆறுதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன ஒரு சூறா. பொதுவா நமக்கு பாத்தீங்கன்னா கௌசர் சூறாவை பத்தி தெரியும். ஆனா இந்த தடவை நம்ம கௌசர் சூறாவை பத்தி பார்க்க போறதுல லுஹா சூறாவை பத்தி பார்க்க போறோம். இந்த வல்லுஹா வல்லைலி அப்படிங்கக்கூடிய சூறால நிறைய விஷயம் உள்ளடங்கி இருக்குது. இதை நீங்கள் ஒருவர் ஓதிவிட்டு இதுல வரக்கூடிய ஒரு ஆயத்தை மட்டும் 9 முறை ஓதுங்க. அல்லாஹுடைய உதவி கிடைச்சு உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப நாளா கஷ்டத்துல இருந்தாலும் சரி, அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் லேசாக்குவான். இப்ப அந்த சூறால இருக்கிற அர்த்தத்தை நான் சொல்றேன். ஏன்னா சூறா உங்களுக்கு ஓதிக்கு தெரியும், ரொம்ப சின்ன சூறா தான், ஒரு 9-10 வசனம் தான் இருக்கும். ஆனா இதுல இருக்கக்கூடிய அர்த்தம் தெரிஞ்சு ஓதுங்க. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் என்ன பண்றான்னா, முற்பகலின் மீது சத்தியமாகன்னு சொல்லிட்டு பகல் மேல அல்லாஹ் சத்தியம் பண்றான். அதுக்கப்புறம் ஒடுங்கி கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக, அந்த இரவின் மீதும் சத்தியம் பண்றான். அப்ப காலை இரவு இந்த ரெண்டின் மீது யார் சத்தியம் பண்ண முடியும்? அதை படைத்தவன் தான் சத்தியம் பண்ண முடியும். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், அதை படைத்த ரப்பு அதன் மீது சத்தியம் பண்றான். சத்தியம் பண்ணிட்டு உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களை நான் கைவிடல, வெறுக்கவும் இல்லைன்னு சொல்லிட்டு நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அதேதான் நமக்கு. அல்லாஹ் நம்மளை வெறுக்கவும் இல்லை, கைவிடவும் இல்லை. பிந்தியது முந்தியதை விட மேலானது. பிந்தியதுன்னு என்னது? இனிமேல் நடக்க போறது இதுவரை நடந்ததை விட உங்களுக்கு சிறந்ததா நடக்கும். இன்னும் உம்முடைய இறைவன் வெகு சீக்கிரத்தில் உனக்கு உயர் பதவிகளை கொடுப்பான், அப்போது நீ திருப்தி அடைவீர். அல்லாஹ் சீக்கிரமா உங்களுக்கு உயர்ந்ததை கொடுப்பான், உயர்ந்த வாழ்க்கையை கொடுப்பான், உயர்ந்த தரத்தை கொடுப்பான், உயர்ந்த ஒரு குணத்தை கொடுப்பான், உயர்ந்த ஒரு செல்வத்தை கொடுப்பான், எல்லாமே உயர்ந்ததா கொடுப்பான். அப்ப நீ திருப்தி அடைவீர் அப்படின்னு நல்லா சொல்றான். இந்த 5வது வசனம் இருக்கு பாருங்க, இதை மட்டும் ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதுதான் நம்ம 9 தடவை ஓத போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, அவன் உண்மை அனாதையாக கண்டு அப்பால் உமக்கு புகழ் அளிக்கவில்லையா? ஃபர்ஸ்ட் அல்லாஹ் நபியை எப்படி படைத்தான்? அனாதையா தான் படைச்சான். ஏன்னா பிறக்கும் போதே தந்தை இல்ல, பிறந்த உடனே தாயும் இறந்துடுறாங்க கொஞ்ச நாள்லயே. அப்ப தாய் தந்தை இல்லாத அனாதையா தான் படைச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அல்லாஹ் அவர்களுக்கு புகழை கொடுத்தான். எந்த அளவுக்கு புகழை கொடுத்தான்? இன்னைக்கு நம்ம நபியை பத்தி இன்னைக்கும் பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்மளுடைய தாத்தாவை பத்தி நம்ம என்னைக்காவது பேசுறோமா? நம்ம தாத்தாவுடைய அத்தாவை பத்தி நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ ஒரு 4 தலைமுறை 3 தலைமுறைக்கு முன்னாடியே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனா 1500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நம்ம இன்னைக்கும் பேசுறோம். நபியின் வாழ்க்கையில இப்படி நடந்துச்சு, நபி அவர்கள் இப்படி சொன்னாங்க, நபி அவர்கள் இதை செஞ்சாங்க, நபி அவர்கள் தான் நமக்கு உயிரினும் மேலானவர்கள் அப்படின்னு நம்ம பேசுறோம்னாவே என்ன அர்த்தம்? அல்லாஹ் அனாதையா கண்டு அதுக்கப்புறம் உனக்கு புகழ் கொடுக்கலையான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். உங்களை அப்படி நான் பாக்கலையா நபியே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான். சுபஹானல்லாஹ். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஏதோ ஒண்ணு சாதாரணமா இஸ்லாத்துல இருக்கோம்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிடும். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில இருக்கிற தாத்தா பாட்டியவே நமக்கு ஞாபகம் இல்ல, அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களை பத்தி நமக்கு ஞாபகம் இல்ல. ஆனா 1500 வருஷமா இவர்களுடைய பெயர் நின்று நிலவுதுன்னா அல்லாஹ் எந்த அளவுக்கு இந்த சூறாவை அப்பவே இறக்கியிருப்பான். அப்ப 1500 வருஷத்துக்கு முன்னாடி இறக்குனதை நம்ம இன்னைக்கு ஓதும் போது கூட மேட்ச் ஆகுது. உண்மைதானே? கண்டிப்பா 1500 வருஷத்துக்கு முன்னாடி இதை சொல்லும் போது வேற, ஆனா இன்னைக்கும் அது மேட்ச் ஆகுதுன்னா எப்படி இருக்குது பாருங்க. மாஷா அல்லாஹ். இன்னும் உம்மை வழியற்றவராக கண்டு நேர்வழி கொடுத்தான். அதாவது அல்லாஹ் முதல்ல நபி அவர்களுக்கு இறை தூதத்தை கொடுக்கல, 40 வயசுலதான் கொடுத்தான். அப்ப தூதத்துவம் இல்லாத போது எப்படி இருந்திருப்பாங்க? வழியற்றவராக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நேர்வழி வந்துச்சு. அதே மாதிரி உம்மை தேவையுடையவராக கண்டு தேவையற்றவராக ஆக்குனது. அதாவது முதல்ல பிறர் இடத்துல தேவை இருந்துச்சு, இப்ப பிறர் இடத்துல தேவை இல்லாத நிலைமைக்கு அல்லாஹ் உயர்த்திட்டான். அதே மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அனாதைகளை கடிந்து கொள்ளாதீர். அனாதையா யார் வராங்களோ அவங்கள நீங்க திட்டாதீங்க. அதே மாதிரி யாசிப்போரை விரட்டாதீர். யாசிப்போர்னா என்னது? உதவி தேடுறவங்க, சாப்பாடு கேட்டு, காசு கேட்டு, துணியை கேட்டு வராங்கல்ல, அவங்களை விரட்டாதீங்க. உங்களுடைய இறைவனின் அருட்கொடையை பற்றி பிறருக்கு அறிவித்து கொடு. அதாவது அல்லாஹ் என்னெல்லாம் நம்ம கொடுத்துருக்கானோ அதை பிறருக்கு அறிவித்து கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றான் அல்லாஹ். சுபஹானல்லாஹ். இந்த சூறால வர 5வது வசனம் இருக்கு பாருங்க. மொத்தமா இதுல 11 வசனம் இருக்கு. 5வது வசனத்துல வலசோஃப யுகதீக்க ரப்புக்க ஃபதர்லா, அதாவது உம்முடைய இறைவன் உம்மை வெகு சீக்கிரத்தில் உயர் பதவிகளை கொடுப்பான், அப்போது நீ திருப்தி அடைவீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசனத்தை 9 முறை ஓதிக்கொள்ளுங்க. நிச்சயமா நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் கஷ்டத்துல இருந்தாலும் அல்ல நமக்கு வெகு சீக்கிரத்துல என்ன பண்ணுவான்? உயர் பதவிகளை கொடுப்பான். இப்ப கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறக்கா இந்த கஷ்டம் நமக்கு நிரந்தரமானது கிடையாது. அல்லாஹ் நமக்கு சீக்கிரமே சிறந்ததை கொடுப்பான்னு சொல்லிட்டு வலியுறுத்தக்கூடிய இந்த வசனத்தை 9 முறை ஓதணும். முதல்ல இந்த சூறாவை ஒரு தடவை ஓதிட்டு ஓதணும். சரிங்களா? சூறா முழுசா ஒரு தடவை, பஸ் இந்த ஆயத்தை 5வது ஆயத்தை 9 தடவை மோதி நீங்க துவா செய்யுங்க. இது எல்லா காலத்துக்குமே எல்லா மனிதர்களுக்குமே பொருந்தி போகக்கூடியதா இருக்கு. அல்லாஹ் தான் எல்லாத்துக்குமே இல்லாம இருந்து கொடுத்தான், அனாதையா இருந்து ஆட்களை கொடுத்தான், அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே உயர்த்தி வச்சான். அதே மாதிரி இனிமேல் வெற்றியும் கொடுப்பான்னு அர்த்தம். அல்லாஹ்வே போதுமானவன்.
பயன் தரக்கூடிய அமல்களை குறுகிய நேரத்துல போட்டுட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெம்பர்ஷிப் இருக்குது, ரமலான்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.